ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து 10 days ஆஃப் லீவ்ஸ் விட்டுட்டாங்க. 3 days ஆகுதுன்னு எனக்கு வந்துட்டு லீவ் விட்டு. ஸோ வீடியோவே எடுக்க முடியல. மார்னிங் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். அது வீடியோ எடுக்கணும்னு நினச்சா சுத்தமாக வீடியோ எடுக்கவே முடிய மாட்டேங்குது. சரி, இன்றைக்கி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அந்த வீடியோ. என்னென்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மச் ப்ராஜெக்ட்ஸு ரொம்ப நிறையா இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண்ணுறதுக்கு. ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதான் பண்ணியிருக்கேன். நல்லா ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தம்பிக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பீகாக், அவனுக்கு தமிழ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் சூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான். ஸோ பீகாக் ரொம்ப ஈஸியாக அதனால பீகாக் பண்ணியிருக்கேன். அப்புறமா இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி வந்துட்டு போட்டு. ஸோ நான் வந்து ஷிப்பு பண்ணியிருக்கேன். போட் பண்ண சொன்னால் சரி, ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இது வரிசைப்படுத்தி எழுதணும். ஸோ வந்து வரிசைப்படுத்தி நான் வந்து எழுதிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இது வந்து எனக்கு சிங்கிள் அண்ட் பியூரல் இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து சோஷியலில் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நான் வந்து அந்த அக்பர் வாழ்ந்த இடத்த பண்ண சொன்னாங்க. ஸோ அதுதான் நான் வந்து அதில் பண்ணியிருந்தேன். அது வந்து எங்கள் பாட்டி வீட்டில் இருக்குது. நான் அதை எங்கள் பாட்டி வீட்டில் பண்ணனால, ஸோ நான் என்னோடய பாட்டி வீட்டில் அது பண்ணனால நான் அங்கேயே அதை வச்சுட்டு வந்துட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் ஏதோ வீடியோவில் கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய தம்பிக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மேக்ஸில் தான் வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். 1 to 100 வரைக்கும் நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இந்த ஷார்ட்டில் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ மேக்ஸில் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் வந்து 1 to 100 வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 1 to 100 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிட்டேன். அவ்வளோதான். இனி பார்த்திங்கன்னா நான் எனக்கு பண்ண போகிறேன். என்னென்னு காட்டுறேன். ஸோ இது வந்து என்னுடைய தமிழ் ஆக்டிவிட்டி. என்னடா இது அப்படின்னா, இது வந்து தலை, கழுத்து, மார்பு. ஸோ வந்து தலைக்கு வந்து எழுதுவாங்க, கழுத்துக்கு மார்புக்கெல்லாம் எழுதுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். பேக் சைடு என்னென்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ கார்ட்போர்ட்ஸ்லாம் இருக்குது. வந்து என்ன எனக்கு பிளான் இருக்குன்னா, எழுத வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எழுதணும். அது மாதிரி தலைக்கு வந்துட்டு இந்த பிளாக் கலர் சார்ட் இருக்குல்ல, அது வாங்கி ஃபுல்லாக ஒட்டிட்டு ஃபேஸுக்கு, கழுத்துக்கு, மார்புக்கு, இதுக்கு 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேக் சைடில் மிச்சமாக இருக்கிற பிளாக் கலர் ஷீட்டை வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டேன்னா எனக்கு வந்து அப்புறம் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் எழுத தான் போகிறேன். ஸோ வாங்க எழுதலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.